பசங்க வராங்கங்க. அதனால கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. ஒரு 1/2 hour ஊறிடுச்சு நல்லா. இங்கே பாருங்க, தேங்காய் ஒரு அரை முடி இருந்துச்சு, வெல்லம் கொஞ்சம் கலக்கா கொட்டை 3 போட்டு பூர்ணம் ரெடி பண்ணிட்டேன். கொழுக்கட்டை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என் பையனும் பொண்ணும் நாளைக்கு ஆகஸ்ட் 15 லீவுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. அம்மா என்ன செஞ்சு வச்சுருப்பாங்களோன்ட்டு வருவாங்க. அவங்களுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொழுக்கட்டை. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா ஒரு ஷேப்பாக உருட்டிக்கிட்டு இப்படி எழுதிக்கோங்க. இப்படி ரவுண்டாக வரும். இப்படியே தட்டிட்டு வாங்க. விரலில் சர்க்கிள் மாதிரி நம்ம தட்டிக்கிட்டே வந்தால் ரவுண்ட் அப்படியே பெருசாகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நம்ம கார்னர் ஃபுல்லாக ஒரே தடிமனாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்படி உள்ளங்கையில் வச்சு டபுள் சைடு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தாலும் கரெக்டாகிடும். அதுக்கப்புறமா பூர்ணம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை அழகாக அப்படியே மடிங்க. இப்படி மடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த கார்னரில் அப்படியே ரவுண்டாக மடிச்சிட்டு வாங்க, கரெக்டாக வரும். கொழுக்கட்டை ஷேப் வந்துடுச்சிங்களா? இப்போ இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் டிசைன், அவ்வளோதான். இந்த மாதிரி கார்னரில் டிசைன் வரும் அழகாக. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் மடித்து எடுத்துக்கலாம். இட்லி குண்டான் வச்சு தண்ணி கொதிக்க போடுங்க. தண்ணி கொதித்ததும் அது பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குதுங்களா? கொதித்ததும் இந்த இட்லி தட்டில் இருக்கிற மூடியில் இருக்கிற கொழுக்கட்டையை எடுத்து அப்படியே மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோமா? இப்போ மூடி போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு 10 minutes டைமுங்க. 6:20 ஆகுது. 10 நிமிஷம், 6:30 மணிக்கு ஆஃப் பண்ணிடலாம். திறக்க போகிறோம். ஆஹா, அருமையான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. 6 பின்னாடி தட்டில் எடுத்து மாற்றிடுவோம்.